நெல்லை நீதிமன்ற வாசலில் இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதை பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் நேரலையில் வழங்க கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். தற்பொழுது இந்த கொலை வழக்கு தொடர்பான விசாரணை நிலவரம் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? நெல்லை மாவட்ட நீதிமன்றமானது திருச்செந்தூர் சாலையில் அமைந்திருக்கக்கூடியது. இந்த சாலை எப்போதுமே அதிக அளவிலான பொதுமக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக உள்ளது. இந்த பகுதியில் காலையில் ஒரு 10 மணி அளவில் இந்த பகுதிக்கு விசாரணைக்கு வந்த நபர், அதாவது இன்றைய தினம் ஒரு கொலை முயற்சி வழக்கு ஒன்றிற்காக விசாரணைக்கு வந்த மாயாண்டி என்ற நபரை நீதிமன்ற வளாகத்தின் வாசலிலேயே, அதாவது நீதிமன்ற வளாகத்தின் வாசலுக்கு அருகாமையிலேயே மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றார்கள். ஏற்கனவே நீதிமன்றத்தில் வரக்கூடிய அனைத்து நபர்களுமே சோதனை செய்வதற்காக மாநகர காவல்துறை தரப்பில் போலீசார் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க முழுவதுமே சோதனை செய்யப்பட்ட பின்னரே காவலர்களின் சோதனைக்கு பின்னரே நீதிமன்றத்துக்குள்ள அனுமதிக்கப்படுவார்கள். இந்த நிலையில் நீதிமன்ற வாசலில் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்ற சம்பவத்தால் ஒரு பரபரப்பு நிலவியது. உடனடியாக பாதுகாப்பு நிலையில் இருந்த போலீசார் அங்கே வருவதற்கு முன்பாக இங்கிருந்து வெட்டிவிட்டு அந்த மர்ம நபர்கள் காரில் ஏறி தப்பிச் செல்ல முயன்றனர். அப்போது ஒருவரை மட்டும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த எஸ்ஐ உய்காட்டன் என்பவர் பிடித்து உடனடியாக பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்வதற்காக சம்பவ இடத்திற்கு நெல்லை மாநகர காவல் ஆணையாளர் தலைமையிலான போலீசார் உடனடியாக வந்தார்கள். பாளையங்கோட்டை காவல் ஆய்வாளர் உடனடியாக உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு கொலை சம்பவம் தொடர்பாக விசாரணையும் துரிதப்படுத்தினார்கள். சம்பவ இடத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா உள்ளிட்டவைகளை ஆய்வு மேற்கொண்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கேமரா காட்சிகளையும் பறிமுதல் செய்து விசாரணை தொடங்கினார்கள். 3 பேர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது 4 பேர் ஈடுபட்டிருப்பது முதல் கட்டமாக கண்டறியப்பட்டு அந்த போன கார் எங்கு செல்கிறது என்பதையும் கண்டறியப்பட்டு உடனடியாக மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சோதனை சாவடிகளுமே கண்காணிப்பை தீவிரப்படுத்துவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. காவல் ஆணையாளர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு 3 தனிப்படைகளையும் அமைத்து விசாரணையை துரிதப்படுத்த உத்தரவு பிறப்பித்தார். இந்த நிலையில் நெல்லை தாலுகா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சோதனை சாவடியில் இங்கிருந்து தப்பிச் செல்ற கார், அதாவது கேரள ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்ட காரில் தான் இங்கிருந்து குற்றவாளிகள் தப்பிச் சென்றார்கள். அவர்களை உடனடியாக தடுத்து நிறுத்தி அங்கிருந்து 3 பேரையும் பிடித்து காவல்துறையினர் உடனே பிடித்து அவர்களிடம் இருந்த ஆயுதங்களையும் பறிமுதல் செய்து தற்போது விசாரணையை துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது இந்த காரில் இருந்த தங்கமகே, சிவா, மனோராஜ் ஆகிய 3 பேரும் பிடிக்கப்பட்டு தனி இடத்தில் வைத்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே இந்த நீதிமன்ற வாசலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஒரு உதவி ஆய்வாளர் பிடித்த ராமகிருஷ்ணன் ஆகிய 4 பேரிடமும் தனித்தனியாக காவல்துறையினர் தனிப்படை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த வழக்கு, அதாவது 2023ஆம் ஆண்டு கீழநத்தம் பகுதியில் பஞ்சாயத்து உறுப்பினர் ராஜாமணி என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் அந்த இன்றைய தினம் உயிரிழந்த மாயாண்டி என்பவர் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். அந்த வழக்கின் காரணமாக இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கலாம் எனவும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து அந்த கோணத்திலும் விசாரணை துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. கீழநத்தம் பகுதியிலேயும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதிக அளவிலான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் யார் இருக்கிறார்கள் என்ற கோணத்தில் தீவிர விசாரணையும் நடைபெற்று வருகிறது.